வணக்கம் நண்பர்களே. டாக்டர் முரளி ஒயிட்டின்ற நம்ம இந்த சேனலில் மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. இந்த வாரம் நம்ம அநேக மக்களை பாதிக்கிற ஆனால் அலட்சியப்படுத்தப்படுகிற ஒரு மருத்துவ விஷயமான வேரிகோஸ் வெயின்ஸ் என்ற பிரச்சனையை பற்றி பார்க்க போகிறோம். வேரிகோஸ் நரம்பு சுருட்டல் அல்லது வேரிகோஸ் நரம்பு சுருள் அல்லது புடைப்பு என்பதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த வேரிகோஸ் சுருட்டல்ன்றது ஒரு அழகு பிரச்சனை மட்டும் இல்லைங்க, நம்ம ஆரோக்கியத்தை தீவிரமாக பாதிக்கக்கூடிய ஒரு ஆபத்துக்கான ஆரம்ப அறிகுறின்னு வச்சுக்கலாம். என்ன காலில் கொஞ்சம் வலி, வீக்கம், நரம்பு படைச்சி சுருண்டிருக்கு, அவ்வளோதானே, என்ன அலட்சியமாக இருக்க வேண்டாம். இதயத்துக்கு கெட்ட ரத்தத்தை எடுத்து செல்லும் சிரைகளில் ஒரு தடுப்பு பாதை உண்டாக்கிறது என்ற அர்த்தம். ஆபத்தின் அறிகுறி. இதைத்தான் அவசரமாக கவனிக்கணும்னு சொல்கிறேன். இந்த வீடியோவில் இந்த வேரிகோஸ் வெயின்ஸ்ன்றதை பற்றி அப்படின்னா என்ன காரணம், என்ன அறிகுறிகள், என்ன சிக்கல்கள் வரலாம், இதனால் என்ன ஆபத்து காரணிகள், இதற்கு சுலபமான நாம்ளே செஞ்சு கொள்ளக்கூடிய வீட்டு வைத்தியம் என்ன, மருத்துவ சிகிச்சை ஆபரேஷன்கள் இதில் என்ன, வராமல் தடுக்கிறது எப்படி, இதெல்லாம் விவரமாக பார்க்கலாம். இந்த வேரிகோஸ் வெயின்ஸ்னா விரிவடைந்து சுருட்டி கிடக்கும் நரம்புகள், வீங்கி கிடக்கும், புடைச்சி கிடக்கும். இந்த நரம்புகளில் இதை சீராக மேலே எடுத்து செல்றதுக்கு வால்வுகள் இருக்கின்றன அங்கங்கே. இந்த வால்வுகள் பலகீனமாச்சுன்னா இந்த மாதிரி இரத்தமானது இங்கேயே தங்கி விடுகிறது, தேங்கி போகிறது. அதுதான் புடைத்து வீங்கி வலியோடு இந்த பிரச்சனையை உண்டு பண்ணுகிறது. சாதாரண இரத்த குழாய்களிலே, ஆர்டரிஸ்லே, தமனிகளிலே இந்த பிரச்சனை இருக்காது. சிரைகளிலே ஆரோக்கியமாக இருக்கும்போது வால்வுகள் தொலையோட இரத்தமானது மேலே மேலே சீராக செல்கிறது இதயத்தை நோக்கி. அதே நேரம் பலகீனமான சேதமடைந்த வால்வுகளில் இருக்கும்போது இந்த சிரைகள் வழியாக இரத்தம் மேலே செல்ல முடியவில்லை, ரிவர்ஸ் அடிக்கிறது, திரும்பி வந்து விடுகிறது, கால்களிலேயே தேங்கி விடுகிறது, வீங்கி சுருட்டி புடைத்து தொந்தரவு கொடுக்கிறது. என்ன காரணங்களால் இது வருது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று மரபணு காரணம் அப்படின்றாங்க, ஜெனட்டிக் ப்ரீடிஸ்பொசிஷன். ரெண்டாவது ரொம்ப நேரம் நிற்கிற வேலை அல்லது உட்கார்ந்துருக்கவங்களுக்கு இது வரும். மூணாவது வயசானவங்களுக்கு, நாலாவது கர்ப்பஸ்திரீகளுக்கு, அஞ்சாவது உடல் பருமன் அதிகமாக இருக்கவங்களுக்கு, நெடுநேரம் நிற்கவங்களுக்கு அல்லது உட்கார்ந்தவங்களுக்கு, டீச்சர்களுக்கு, போலீஸ்காரங்களுக்கு, நர்ஸுகளுக்கு, ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப சாதாரணமாக வர்றதை பார்க்குறோம். நம்ம கர்ப்ப காலத்தில் ஒன்று இரத்த ஓட்டம் அதிகரிக்கிறது, இரத்த அளவு அதிகரிக்கிறது, வெயிட் அதிகமாகிறது, அதனால் நரம்புகள் மீது அழுத்தம் அதிகமாகி இது உண்டாகிறது. உடல் பருமனை கவனிக்காமல் உடம்பு சோம்பேறித்தனத்தினால் பருமன் அதிகமாகி இந்த பிரச்சனை உண்டாகிறது. நரம்புகள் மீது அழுத்தம் அதிகமாகி வயசானவங்களுக்கு இந்த நரம்புகளுடைய எலாஸ்டிசிட்டி குறைந்து விடுகிறது. அதே நேரம் விவி பிரச்சனை, வேரிகோஸ் வெயின்ஸ் பிரச்சனை வந்து விடுகிறது. இந்த வேரிகோஸ் வெயின்ஸினுடைய அறிகுறிகள் என்ன அப்படின்னு பார்த்தா, ஒன்று சுருண்ட சுலபமாக தெரியக்கூடிய வீங்கிய புடைத்து நிற்கும் நரம்புகள். இரண்டாவது காலில் வலி மற்றும் பாரம். மூணாவது வீக்கம், எரிச்சல், தோலில் கலர் மாறுதல், இந்த நரம்புகள் கிட்ட அரிப்பு உண்டாகலாம், புண்கள் வரலாம். இதில் என்ன சிக்கல்கள், காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்னா, ஒன்று ஆறாத புண்கள் கால்களில், இரண்டாவது சூப்பர்ஃபிஷியல் த்ராம்போப்ளவைட்டிஸ் என்ற பிரச்சனை, அடுத்தது டீப் வெயின் த்ராம்போசிஸ்,
4 எக்ஸிமா போன்ற பிரச்சனைகள், 5வது லேசான இரத்த கசிவு. அடுத்தது இதற்கான சிகிச்சை முறைகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். 1 வீட்டு வைத்தியம், நாமே செஞ்சு கொள்ளக்கூடிய சுலபமான வைத்திய முறைகள். 2வது அறுவை சிகிச்சை, மருந்து, ஆங்கில வைத்திய முறைகள். முதல்ல வீட்டு வைத்திய முறைகள், நாமே சுலபமாக செஞ்சு கொள்ள வைத்தியங்கள் என்னென்னு பார்த்தா, 1 கம்ப்ரெஷன் ஸ்டாக்கிங்ஸ்ன்றது. இந்த கம்ப்ரெஷன் ஸ்டாக்கிங்ஸை போட்டு மேலே இழுத்து விட்டா அது ஜிம்முன்னு இருக்க பிடித்து கொள்ளும். அந்த நரம்புகளை அழுத்தி இரத்த ஓட்டம் மேலே செல்றதுக்கு ஏதுவாகும். காலை உயர்த்தி வைக்கிறது, உடற்பயிற்சி, சரியான உணவு. இந்த உணவை பற்றி அடுத்து விவரமாக பார்க்கலாம். நீண்ட நேரம் ஒரே இடத்துல உட்காராமல் நிற்காமல் இருக்கிறது. அடுத்தது மசாஜ் செய்கிறது. நேயர் கேட்குறாரு, என்ன டாக்டர் நீங்கள் ஒரு இடத்துல உட்காரக்கூடாதுன்றீங்க, படுக்கக்கூடாதுன்றீங்க, நிற்கக்கூடாதுன்றீங்க, என்னதான் பண்ணுறது? நிற்காமல் உட்காராமல் படுக்காமல் ஓடிக்கிட்டே இருக்கணுமா அப்படின்னு கேட்குறாரு. எக்ஸசைஸ்ன்னு சொன்னேனே, அந்த எக்ஸசைஸை ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸை காலை நீட்டி பஞ்சிக்கிட்டே இருந்தால் கொஞ்சம் ரத்த ஓட்டமும் சீராகும், இருதயத்துக்கு மேலே ரத்தம் செல்லும். அதில் 2 விதமான எக்ஸசைஸ் சுலபமாக செய்கிறது, நல்ல பலன் அளிக்கக்கூடியது. 1 2-3 தலகாணிகளை அடுக்கி தரையில் காலை நீட்டி உட்காந்து அந்த தலகாணி மேலே காலை வச்சு இருதய லெவலுக்கு மேலே கால் இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும். அப்போது இருதயத்துக்கு இரத்த ஓட்டம் சீராக செல்லும். 2வது விபரீத கரணி யோகா அப்படின்ற ஒரு யோகா முறை. அதாவது செவுத்துக்கிட்ட போய் தரையில் 2 காலும் செவுத்து மேலே வச்சு நமது பிட்டப்பகுதி குளூட்டியல் ரீஜன் செவுத்தில் இடிக்கிற மாதிரி உட்காந்துக்கணும். ஸோ தரையில் உட்காந்துருக்கணும், பிட்டம் செவுத்தை இடிச்சிருக்கணும், கால்கள் செவுத்து மேலே வச்சுக்கணும். 2 காலையும் 2 கையும் சைடில் அகல விரித்து பேலன்ஸுக்கு உட்காந்துக்கணும். இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் தொடர்ந்து வச்சுருக்கணும். அப்புறமா காலை மெதுவாக இறக்கிட்டு மறுபடியும் ஒரு 2-3 தடவை இதை ரிப்பீட் பண்ணுங்கள். அறுவை சிகிச்சை சேர்ந்த மருத்துவ சிகிச்சைகள் என்னென்ன அப்படின்னா, 1 ஸ்க்ளீரோதெரப்பி, லேசர் தெரப்பி, ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்ளேஷன்றது, வெயின் ஸ்ட்ரிப்பிங், ஃபோம் ஸ்க்ளீரோதெரப்பி, மைக்ரோஃப்ளபெக்டமி, இந்த 6. இதை தவிர இயற்கை வைத்தியம் இல்லை மாற்று வைத்தியம்னு ஒன்று இருக்குது. அந்த இயற்கை வைத்தியம் இல்லை மாற்று வைத்தியம் என்னென்னா, ஹார்ஸ் செஸ்ட்நட் எக்ஸ்ட்ராக்ட்ன்றது, அது ஒரு தாவரத்தினுடைய கஷாயம் போன்றது. 2வது விச்சேசல் எக்ஸ்ட்ராக்ட்ன்ற ஒரு கஷாயம். 3வது திராட்சை விதை எக்ஸ்ட்ராக்ட். 4வது ஆப்பிள் சீடர் வினீகர். ரொம்ப முக்கியமான பகுதி உணவு முறையை கவனித்து செஞ்சால் இந்த வெரிகோஸ் வெயின்ஸில் நமக்கு சாதகமான சூழ்நிலையை உண்டு செய்யலாம், இரத்த ஓட்டத்தை மிகப்படுத்தலாம், தொந்தரவுகளிலிருந்து தப்பிக்கலாம். இந்த உணவுகளில் ஓகே ஃபுட்ஸ்ன்னு நாம் சாப்பிடக்கூடிய உணவுகளை தனியாக பார்க்கலாம், தவிர்க்க வேண்டிய அவாய்ட் ஃபுட்ஸை தனியாக பார்க்கலாம். ஓகே ஃபுட்ஸில் பயோஃப்ளாவனாய்ட்ஸ்ன்றதை பற்றி, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸை பற்றி, நார்ச்சத்து அதிகமுள்ள உணவுகளை பற்றி, பொட்டாசியம் அதிகமுள்ள உணவுகளை பற்றி, நமக்கு நீரேற்றத்தை அதிகப்படுத்துகிற உணவுகளை பற்றி, ஆரோக்கியமான கொழுப்பு ஒமேகா 3 அதிகம் இருக்க உணவுகளை பற்றி பார்க்கலாம். முதல்ல நார்ச்சத்து அதிகமுள்ள உணவுகள். அதில் முதல்ல வர்றது முழு தானியங்கள். இந்த ஓட்ஸு, ப்ரௌன் ரைஸு, மில்லட்ஸு இதெல்லாம். 2வது பருப்பு வகைகள், பீன்ஸு, பச்சை காய்கறிகள், பழங்கள், இதெல்லாம் முக்கியம். அடுத்து வர்றது பயோஃப்ளாவனாய்ட்ஸ்ன்ற ஒரு வேதிய பொருள். இந்த வேரிகோஸ் வெயின்ஸ் பிரச்சனை இந்த உணவுகள் சாப்பிட்றதுனால குறையுதுன்னு நிரூபணம் செய்யப்பட்டிருக்குது. இந்த பயோஃப்ளாவனாய்ட்ஸ் அதிகமுள்ள உணவுகள் 1 சிட்ரஸ் பழங்கள், லெமன், ஆரஞ்சு, திராட்சை, இந்த பெர்ரிஸ், பப்பாயா,
வெங்காயம் இதெல்லாம். ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமுள்ள உணவுகள் முக்கியமாக தக்காளி, கேரட், நட்ஸ், கீரைகள், விதைகள் இதெல்லாம். அடுத்து வர்றது பொட்டாசியம் அதிகமுள்ள உணவுகள். அது அதிகமாக இருக்கிறது 1 வாழைப்பழம், 2 இளநீர், 3 சக்கரவள்ளி கிழங்கு, 4 அவகேடோ. 5வது நீரேற்றத்தை அதிகப்படுத்துகிற உணவுகள். ரத்தத்தை தின்னாக செஞ்சு லேசாக செஞ்சு சீராக ரத்த ஓட்டத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு. இதில் நம்ம வெள்ளரி, இளநீர், தர்பூசணி இதெல்லாம் வருது. 6வது ஒமேகா 3 அதிகமுள்ள ஆரோக்கியமான கொழுப்புள்ள உணவுகள். இதெல்லாம் 1 இந்த சார்டைன், மேக்ரல், சாலமன்ற மீன்கள், ஆல்நட்ஸ், ஆளி விதை இதெல்லாம். இந்த உணவுகள்லாம் எப்படி உதவும் அப்படின்னா, 1 வீக்கத்தை குறைச்சி லேசாக வலியையும் குறைச்சி சீராக ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துது, இன்ஃப்ளமேஷனை குறைக்குது, எலாஸ்டிசிட்டியை முடிந்தவரை அதிகப்படுத்துது, சீராக்குது ரத்த ஓட்டத்தை. தவிர்க்க வேண்டிய உணவுகளில் முதல்ல வர்றது உப்பு அதிகமுள்ள உணவுகள். இதெல்லாம் இன்ஃப்ளமேஷனை அதிகப்படுத்தி வெயிட் கெயினை உண்டாக்கி வாட்டர் ரெட்டன்ஷனை உண்டு பண்ணுகின்றன. 2வது இனிப்பு அதிகமுள்ள உணவுகள் மற்றும் ரிஃபைன் கார்ப்ஸ் உள்ள உணவுகள். இந்த பேக்கரி ஐட்டம்ஸு, ஒயிட் ப்ரெட்டு, ஸ்வீட்ஸு இதெல்லாம். வறுத்த உணவுகள், ப்ராசஸ்ட் ஐட்டங்கள்ஸ், பதப்படுத்திய உணவுகள் இதெல்லாம் கூட ஆபத்தானது. ஆல்கஹால், மது உடம்பில் நீரிழப்பை உண்டு பண்ணி இந்த இரத்த குழாயில் பாதிக்குது. கடைசியாக சிகப்பு இறைச்சி அதிகம் சாப்பிட்டா இரத்த குழாயில் இந்த வெயின்ஸை பாதிக்குது, வெரிகோஸ் வெயின்ஸுக்கு மோசமாக்குகிறது. தடுப்பு நடவடிக்கைகள் என்ன அப்படின்னு பார்த்தா, 1 உடல் எடை அதிகரிக்காமல் பார்த்துக்கணும். ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்காரக்கூடாது, நிற்கக்கூடாது. நீரேற்றத்தை கவனிச்சுக்கணும், நிறைய தண்ணி குடிக்கணும். தினம் ரெகுலராக எக்ஸசைஸ் செஞ்சால் ரொம்ப நல்லது. ரொம்ப லூஸாக இருக்க ட்ரெஸ்ஸுகளை போட்டுக்கணும். ஹை ஹீல் ஷூவெல்லாம் போடக்கூடாது. இதெல்லாம் முக்கியம். இப்போ நம்ம வழக்கமான குவிஸ் பகுதிக்கு வந்திருக்கோம். கீழ்கண்டவைகளில் எது காமன் மருத்துவ முறை அல்ல? 1 ஸ்க்ளீரோதெரப்பி, 2 வெயின் ஸ்ட்ரிப்பிங், 3 ஐஸ் தெரப்பி, 4 லேசர் தெரப்பி. போன வார குவிஸின் விடை குதிரைவாலி. இந்த வாரம் மினி பிட்ஸில் சமீபத்திய ஆராய்ச்சி சொல்லுவதாவது, இந்த பயோஃப்ளாவனாய்ட்ஸ்ன்ற வேதிய பொருளானது இந்த வெரிகோஸ் வெயின்ஸில் ரொம்பவே உதவுது அப்படின்னு. உதாரணத்துக்கு இந்த சிட்ரஸ், ஆரஞ்சு, திராட்சை போன்றவற்றில் இருக்க இந்த பயோஃப்ளாவனாய்ட்ஸ் வெரிகோஸ் வெயின்ஸில் எலாஸ்டிசிட்டிக்கு உதவுது, வீக்கத்தை வலியை குறைக்குது. குயிக் ரீகேப் பார்க்கலாமா? இது வரைக்கும் என்னென்ன பார்த்தோன்னு. வெரிகோஸ் வெயின்ஸ்னா என்ன, விளக்கம், அறிகுறிகள், காரணங்கள், ஆபத்து காரணிகள், அதனுடைய காம்ப்ளிகேஷன்ஸ், மருத்துவ சிகிச்சை முறைகள், வீட்டு வைத்தியம், ஆங்கில வைத்தியம், அறுவை சிகிச்சை வைத்தியம் இதெல்லாம் கூடயே மாற்றுமுறை வைத்தியம் இதெல்லாம் பார்த்தோம். உணவு முறையில் எந்த உணவு முறைகள் பெஸ்ட்டு, ஓகே, எது அவாய்ட் செய்யணும் பார்த்தோம். இந்த விளக்கமானது உங்களுக்கு ரொம்பவே உதவி செஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன். வெரிகோஸ் வெயின்ஸை பற்றி புரிந்து கொண்டு இருக்கவர்களுக்கு குறைப்பதற்கு உதவி செய்கிறதுக்கு. இது மெடிக்கல் எஜுகேஷன் பர்பஸுக்காக தயார் செய்யப்பட்ட வீடியோ. ப்ரொஃபஷனல் மெடிக்கல் கவுன்சிலுக்கு ஒரு மாற்று அல்ல. தேவைப்படுவோர் அருகிலுள்ள வைத்தியமனைக்கு சென்று மருத்துவம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸை, சஜஷன்ஸை, டவுட்ஸை கமெண்ட் பாக்ஸில் ட்ராப் பண்ணுங்கள்.